வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கரிபைட்ஸ் தமிழ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஈஸ்டர் வந்தப்போ ஈஸ்டருக்கு ரெசிபிஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ இந்த இட்டாலியன் பாஸ்கலினா ரெசிபி பார்த்தேன். எனக்கு பை பேக் பண்ணணும்னு நிறைய நாளாக ஆசை இருந்ததுனால சரி இதே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ பாலக் பன்னீர் ஞாபகம் வந்துச்சு. சரி அதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ண சூப்பராக வந்துச்சு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் போல் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் ஒரு பின் சர்க்கரை சேர்த்துட்டு அது கொதிச்சோடனே நம்ம 500 கிராம் பாலக்கீரையை வேக வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சு இப்படி வடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, அது கூடவே 100 கிராம் உப்பு சேர்க்காத வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் ஒரு 3/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு 2 கையையும் வச்சு லைட்டாக அமுக்கி ஒரு மணல் மாதிரி வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். மாவு மாதிரி இல்லாமல் இது மாதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம ஒரு கப்பில் 3ல் 1 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி நல்லா குளிர்ந்த தண்ணியாக தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை போட்டு மறுபடியும் நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம்ல, இழுத்து பிசைவோம்ல, அது மாதிரி பண்ணாமல் சும்மா அழுத்தி பிசையணும். லைட்டாக அழுத்தினா போதும் 2 கையும் வச்சு. இந்த மாவு மென்மையாலாம் வராது. இது மாதிரி நமக்கு ஒரு உருண்டையாக கிடைச்ச உடனே உதிரியாக இல்லாமல் இது மாதிரி உருண்டு வந்தோடனே நம்ம போதும், மாவு பிசைஞ்சு போதும். இப்போ நம்ம ஒரு கிளிங் ராப் இல்லைன்னா துணி ஏதாவது வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். என்கிட்ட கிளிங் ராப் எதுவும் இருக்கலை, அதனால் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு மூடி வச்சுருக்கேன். இதை மூடி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது நம்ம வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு வடித்து வச்சோம்ல கீரை, அதில் எந்த தண்ணியுமே இல்லாமல் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ நீக்க முடியுமோ அவ்வளோ நீக்கிடணும். இப்போ அந்த நம்ம கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சுல. இப்போ இந்த கீரையை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் சட்டியை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் சட்டியை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இல்லைனா சீஸ்லாம் அதிலே ஒட்டிக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம நல்லா 3/4 கப்பு உதிர்த்த பன்னீர், அப்புறம் 3/4 கப் சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம பீஸாக்கெல்லாம் போடுவோம்ல மோசரல்லா சீஸ், அதுவே போதும். கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இட்டாலியன் ஹர்ப் மிக்ஸு, பாஸ்தா மிக்ஸு, அப்புறம் ஆரிகனோ, இது மாதிரி எது வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உப்பும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா கலந்து சீஸ்லாம் உருகி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். நல்லா ஆறின உடனே நம்ம ஒரு முட்டையை இது மாதிரி கலந்து அது கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது, ஏன்னா முட்டை ஆம்லெட் மாதிரி ஆயிரும். ஆறின அப்புறம் முட்டையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 9 இன்ச்சில் உள்ள கேக் மோல்டு எடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக பை டிஷ்ஷில் பண்ணியிருக்கேன். கேக் மோல்டு இருந்தாலே போதும். இதில் நம்ம மறுபடியும் அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல மாவு, அந்த மாவை எடுத்து இந்த கேக் மோல்டு மேலே இருந்த பார்ச்மெண்ட் மேலே வச்சு 2ஆ மாவை வெட்டி எடுத்துக்கணும். ஒன்று லைட்டாக பெருசாக இருக்கணும், ஒன்று சின்னதாக இருக்கணும். இந்த பெருசாக இருக்குல்ல அதை இந்த பார்ச்மெண்ட் மேலே வச்சுக்கோங்க. நம்ம இது மேலே வச்சு பரப்பிட்டோன்னா பார்ச்மெண்ட்டோடய சேர்த்து உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பரப்புறதுக்கு ஃபஸ்ட்டு அழுத்தி பரப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பரப்ப ஈஸியாக பறந்து வந்துடும். ரவுண்டாலாம் பரப்ப தேவையில்லை, ஏன்னா நம்ம சைடில் மடித்து தான் விட்டுப்போம். இது நம்ம எந்த டிஷ் எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அது மாதிரி பரப்பிக்கோங்க. இப்போ நம்ம பையோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. டாப்பையும் இதே மாதிரி பரப்பி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க பை டிஷ் 9 இன்ச்னா ஒரு 10 இன்ச் போல் அளவுக்கு இதை பரப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல கீரைலாம் ஃபில்லிங்க்கு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம பை மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி 3 பள்ளம் செஞ்சுக்கலாம். இதில்
இப்போ வந்து 3 முட்டையை வந்து இதில் நம்ம உடைச்சி சேர்க்கணும். இப்போ நம்ம பையோட டாப்க்கு வந்து மாவு பரப்பி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இது மேலே வச்சுட்டு சைடில் வந்து மடித்து விடணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி உள் நோக்கி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும் மஞ்சக்கரு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த இடம் இல்லாமல் கத்தி வச்சு இது மாதிரி 3 கோடு போட்டுக்கோங்க. ஃபோர்க் வச்சு குத்தி விட்டாலும் ஓகே தான். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு இன்னொரு முட்டையை வந்து கலந்து நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கீரையில் ஒரு முட்டை சேர்த்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் வச்சு இதில் ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். இப்போ 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 40 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணணும். அவன்லேருந்து வெளியே எடுக்கும்போது மிட்டன்ஸ் போட்டு எடுங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கை வந்து சுட்டுரும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேஸ்ட்ரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் கோல்டன் கலரில் ரொம்ப நல்லா அழகாக வந்துருந்துச்சு. இப்போ ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போவுமே ஒரு இளம் சூடில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை கேக் மாதிரி வெட்டி சர்வ் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லை அவன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.